ஹாய் நண்பா, இந்த டைமு நம்ம ஒரு புதிய சேலஞ்சு தான் நாகமரைக்கு நடந்தே போகிறோம். ஆமாம் நண்பா, நம்ம ஏரியாவிலேருந்து நாகமரைக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே தான் பயணம் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுவும் கொளுத்தி எடுக்கிற வெயிலில் நண்பா. இப்போ 3 பேர் தான் நடந்து போயிட்டுருக்கோம். எபி அண்ணா நான் 2 வீலரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் நண்பா. யாருன்னு பார்த்துடலாமா? நண்பா எப்படி இருக்குது? முடியல தலைவரே, தலை கீழே எல்லாம் காஞ்சி போயிடுச்சு, எனக்கு ஒன்றும் முடியல. பின்னாடி வர வண்டி வருது. மண்டை வெயில் காஞ்சி போயிடுச்சு, உடம்பெல்லாம் முடியல. நான் தாத்தா பாருங்க துண்டு போட்டேன். தாத்தா ஓகேமா? நான் சிவா அதுக்கப்புறம் அன்புராஜுன்னு சொல்லி 3 பேர் நடந்து நாகமர பக்கம் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எபி அண்ணா 2 வீலரில் மாசாக வந்து இறங்கிட்டாரு. நாங்கள் 3 பேர் நடந்து வந்ததை பார்த்துட்டு என்னடா கடுத்து போயிட்டா? மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? சீக்காவரம் வந்திருக்கோம் மக்களே. அக்கா சீக்கா தரம் பாருங்க. உங்களை பார்த்தா டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. எது வேணாலும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடையவே வாங்கிறதுக்கு கேட்குறாங்கப்பா நம்ம சிவா. நாகமரில் போனே குளிக்கிறதுக்காக சீவக்கா பாக்கெட்லாம் எல்லாம் வாங்கி வச்சு இது ஆரஞ்சு பச்சை மஞ்சள் போதும். நம்மளோட நண்பர்களுக்கு கூட ஒரே ஃபன்னு தான் நண்பா. ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு நம்ம பயணத்தை திருப்பி தொடருவோமா? தண்ணி ரொம்ப முக்கியம் நண்பா. நடந்து போறதுக்காக வாட்டர் வாங்கிருக்கோம் மக்களே. கடைக்கார அக்காவுக்கு ஒரே சை போல் அந்த சைடு போய் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போ அன்புராஜ் நீ பொறி உருண்டை பிடுங்குறங்கிற பேரில் கடையை க்ளோஸ் பண்ணிடாத, வா போகலாம் அந்த சைடு. திருப்பியும் நடந்தே நாகமரைக்கு போக போகிறோம். ஏவியாண்ணா நமக்கு முன்னாடி போய் அங்கே சாப்பாடெலாம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் 3 பேருமே பேசிக்கிட்டு அப்படியே இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நண்பா கடையில் வாங்கின பச்சை பட்டாணி எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட நண்பர்கள் எல்லாமே சரியான டயர்ட் ஆகிட்டாங்க. கரெக்டாக நாகமர என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு நண்பா. நம்ம இப்போ வேர்க்கடலை வேறு சுற்றியும் பிடுங்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். வரப்போ வேர்க்கடலை வாங்கிட்டு போகலாம் நண்பா. நம்மளோட நண்பர்கள் 2 பேருமே எப்படி ஜாலியாக வராங்கன்னு நினைக்காதீங்க, ரொம்ப டயர்டாக தான் போகிறோம். வெயில் வேறு சரியான வெயில். என்னடா நடக்கிறீங்க சாணி மிதிக்கிற மாதிரி சதக்குன்னு? பக்கத்துலேயே ஆறு வச்சுக்கிட்டு கிணத்துல தண்ணியும் இல்லை, தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சாமல் எல்லாம் வாடி கிடக்குது நண்பா. அண்ணா வந்து சீக்கிரம் திட்டு நேரம் தட்டாண்டிக்காதீங்க, முன்னாடியே பைக் வந்துட்டேன் வெல்கம் பண்ணோம். நமக்கு முன்னாடியே பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்து நமக்கு ரெடியாக நின்றுட்டுருக்காரு ஏபியானா. நாங்கள் எப்படா வருவோன்னு சொல்லி. டே பொறுமையாக சாப்பிட்றா, நமக்காக கஷ்டப்பட்டு வேறு பொரி உருண்டையை பிச்சு தந்தான், அதை சாப்பிடலாமா நண்பா? இந்த பொரி உருண்டையை சாப்பிட்றப்ப பொரி உருண்டையில் பாவு கரைச்சி ஊற்றின மாதிரி தான் இருக்குது. மக்களே ரொம்ப டயர்டாக இருக்குது, வாங்க தண்ணி குடிக்கலாம். எனக்கும் கொஞ்சம் தாப்பா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது எனக்கும். இப்போதான் நல்லா இருக்கு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் தண்ணி தாக எடுக்குதுன்னு சொல்லி திருப்பி எபியானங்கிட்ட வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறோம். பொறுமையாக சாப்பிட்றா, ஏன்டா நீ சாப்பிட்றத பார்த்து அன்புக்கு வெக்கமே வந்துருச்சு. ரெடி என் அன்பு கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு ரெடி வந்து உட்காடுறா. வாங்க மக்களை குளிக்க போகலாம், ரொம்ப டயர்டாக இருக்க முடியல. ஒரு பாத்தை போட்டால் தான் உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும். நீங்கள் போகலாம். பாத்துங்கிறது குளிக்கிறது சொல்கிறானுன்பா, இங்கிலீஷில் சொல்கிறானம்மா, நீங்கள் இது தப்பாக நினச்சிக்காதீங்க. நமக்காகவே சேர் செஞ்சு வச்ச மாதிரியே அழகாக இருக்குல்ல, பனை மரத்தில் மண்டையில் துண்டு போட வச்சிட்டாங்களா. வா ரசாவா வந்து உட்காரு. டயர்டாக இருக்கு ப்ரோ, கொஞ்சம் நவுருங்க. என்ன வெயில். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம் நண்பா. அவ்வளோதான், பக்கமே வந்தாச்சு. இதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது, போய் குளிக்கலாமா? இந்த வெயிலே நடந்து வர சேலஞ்சுக்கு எபியனையும் தான் கூப்பிட்டோம் நண்பா. ஒரே வார்த்தையில் நம்மளை ஆஃப் பண்ணிட்டார் நண்பா. வெயிலே பரோட்டா சுட்டன்ல, அந்த சேலஞ்சே போதுன்ட்டார் நண்பா. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. 2 நாளைக்கு முன்னாடி இப்படி தான் அந்த குட்டி பசங்களும் ஓடினாங்க நாகமர ஆற்றுல குளிக்க. அந்த வீடியோவும் இன்னும் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. ஆனால் தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. இது ஒகேனக்கல்லேருந்து வர தண்ணி தான். ஆனால் போன டைம் ஒகேனக்கல் போயிருந்தோமே, அங்கே தண்ணியும் இல்லை
நீட்டாகவும் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்குது. தண்ணி குறைய இந்த இடத்துலலாம் வெள்ளாமை பண்ணுவாங்க நண்பா. சோளம், கம்பு, கேழ்வரகு, நிலக்கடலை, அப்புறம் சோளத்தட்டு, அப்புறம் தீவன பயிர்னு சொல்லி நிறைய வைப்பாங்க நண்பா. நம்ம சிவா வேறு டைவ் அடிச்சுட்டே வராரு. சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணுறாருல. தண்ணிக்குள்ளே காலை வச்சோடனே அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு நண்பா. கேமராவில் ஏப்பா தண்ணி தெளிக்கிறா. சூப்பராகவே நீச்சல் அடிக்கிறான்ல. நான் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆளாக இருக்கும்னு. இந்த மாதிரி இயற்கையான ஏரியாலையும் சில அறிவாளிங்க இந்த மாதிரி குப்பைகளை போட்டு போகுது. நான் கூட ஆழமான இடத்துல டைவ் அடிப்பான்னு பார்த்தேன். கடைசியாக முழங்கால் தண்ணி கூடலாம் அந்த இடத்துல டைவ் அடித்து வந்திருக்கோம் நம்ம சிவா. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறு வழியாக தான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க நண்பா இந்த ஆயில் மோட்டர் மூலயமா. 1-2 ஆயில் மோட்டர்லாம் இல்லை நண்பா. நாங்கள் குடிக்கிற இடத்துலையே ஒரு 5-6 மோட்டர் இருந்துச்சு. நம்பர் 2 நம்பர் போகுது. 3:30 ஆயிடுச்சு போல். இது போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். தண்ணி குறைய இந்த ஆயில் மோட்டரையும் நவுத்தி கீழே வச்சுக்கிட்டே போவாங்க. அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி எடுத்து வெள்ளாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்த இடத்துல. அதுக்குள்ளே யூட்டன் போட்டு வந்துச்சு நம்ம 2ஆம் நம்பரு. சரி நாங்கள் பஸ்ஸில் கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்தேன். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. அப்புறம் என்ன எபியனா தான் வண்டியில் வந்திருக்காரு. 4 பேரும் வண்டியில் போக வேண்டியதான். நடந்து வரப்பயே இந்த இடத்துல நிலக்கடலைலாம் பிடுங்கிட்டு இருந்தாங்க. அதனால் நிலக்கடையில் பிடுங்குற இடத்துல போயிட்டு நிலக்கடலை வாங்கலான்னு போயிருக்கோம் நண்பா. இன்னதான் பக்கத்தில் ஆற்று தண்ணி இருந்தாலும் ஆறே இருந்தாலும் இந்த நேரத்தில் சொட்டு நீர் பாசனம் தான் இந்த கடலைக்காய் செடிக்கெல்லாம் போட்டிருக்காங்க. சூரியனை பார்த்தாலே தெரியுது. இப்போ கரெக்டாக டைம் 4 மணி ஆயிடுச்சு நண்பா. நானும் அன்புராஜும் மட்டும்தான் கடலைக்காய் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் பைக்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மாவும் பையனும் பிடுங்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு. நம்ம அதிகமாகலாம் வாங்க போகிறதால கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வர போகிறோம். நாங்கள் போய் கேட்டோடனே ஆளுக்கு ஒவ்வொரு கொத்து தந்துட்டாங்க நண்பா. நண்பா ஒரு வழியாக கடலைக்காய் வாங்கியாச்சு. ஒரே சந்தோஷமா. நாங்கள் அந்த பச்சை கடலையை வாங்கிட்டு கடலை ஏதோ ஒன்று விலைக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டோம். இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. உடனே அதை 2 எடுத்துக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அங்கே பிடுங்கின கடலைக்காயை அப்படியே சாப்பிட்டு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எங்கே வேறு கடலைக்காய் விலைக்கெல்லாம் தரதுலையா. நிலக்கடலை எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நெருப்பூர் வரைக்கும் வந்துட்டு உயிரோட மீன் எல்லாம் துடிச்சிட்டு இருந்துச்சு கடையில். அப்புறம் வாங்காமையாக போவோம். டேய் 5 மணி ஆயிடுச்சுடா டைமு. டக்குன்னு சாப்பிடுங்கடா டேய். டக்குன்னு மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். மீன் எல்லாமே துடிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. எபியனா தான் டக்குன்னு எல்லாம் நல்ல மீனாக எடுத்து போட்டுட்ருக்காரு உயிரோட. எப்பயும் போல் இந்த ஏரியாவில் 1 கிலோ மீன் 100 ரூபா தான். வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு 20 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் கையில் வச்சுருக்க கடலைக்காயை சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கருவாடும் நம்மளோட அன்புராஜுக்கு வேறு சரியான ஹாப்பி மீன் வாங்குறோன்னு சொல்லிட்டு. மீன் எடை போட்டு எடுத்துகிட்டே போயாச்சு. இன்னும் வராமல் இருக்கானுங்க. வாடா நம்ம மீனெல்லாம் அங்கே போயிடுச்சு. இன்னும் தின்னுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன இப்போ மீன் க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த குட்டி பையன் ஸ்கூல் முடிஞ்சோடனே மீன் கடைக்கு வந்துட்டான் போல் மீன் வாங்கிட்டு போகலான்னு. நம்ம மீன் வந்தோடனே டக்குன்னு எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன ஒரு டைம் நம்ம மாமா கூட வந்து மீன் இங்கே உயிரோடு பிடிச்சிட்டு போனோமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இன்னும் பார்க்கலைன்னா நீங்கள் பாருங்கள் நண்பா. அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்புறம் என்ன டக்குன்னு நமக்கு க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. வெறும் 1 கிலோ மீன் க்ளீன் பண்ணி தரத்துக்கு 20 ரூபா தான் கொடுத்துட்டு டக்குன்னு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பா. டக்குன்னு வீட்டுக்கு போங்கப்போ. உடம்பு கை காலெலாம் வலிக்குது. இனிமேல் ட்ராவல்லாம் ரொம்ப நாள் ஆகும். நம்ம கார்டன் வழியாக பார்க்கலாமா?